சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற ஆற்றல் மிகுந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் திருக்கழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்களை, நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் அன்பு தம்பி சாந்தகுமார் அவர்களை, அருமை தம்பி தணிகவேல் அவர்களை, எனக்கு முன்பு கண்டன உரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் அன்பு சகோதரர் டி.கே.எம். சின்னையா அவர்களை, மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக மகளிரணி இணை செயலாளர் அன்பு சகோதரி திருமதி மரகதம் குமரவேல் அவர்களை, கழக மகளிரணி இணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரி திருமதி கனிதா சம்பத் அவர்களை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையன் கே.என்.ஆர். அவர்களை, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் தன்சிங் அவர்களை, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல துணை செயலாளர் ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்தின் பேச்சாளர் அருமையண்ணன் நாவலூர் முத்து அவர்களை, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 2 மாவட்டங்களைச் சேர்ந்த கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அலுவலர்களை, பெரியோர்களை, கடந்த 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களை, கழக இலக்கியணி துணை செயலாளர் அன்பு தம்பி மலர்மன்னன் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பெரியோர்களை, கடந்த 4 ஆண்டு காலமாக நீட் தேர்வினை வைத்து இந்த விடியா திமுக ஆட்சி நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள். அதே நேரத்தில் தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வினை ரத்து செய்வதாக இருக்கும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதனையும் அவர்கள் அந்த நேரத்திலே எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அந்த ரகசியத்தையும் வெளியிடவில்லை, தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த வாக்குறுதியையும் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களை, 2010ஆம் ஆண்டு மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பொழுது மத்தியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் குலாம் நபி ஆசாத், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இணையமைச்சராக இருந்தவர் காந்தி செல்வன். இவர்கள் 2 பேரும் தான் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நீட் தேர்வினை கொண்டு வருவதற்கான கையெழுத்தினை இட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ நீட் தேர்விற்கும் திமுகவிற்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்பது போல இன்றைக்கு நாடு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தி அந்த நீட் தேர்வினை தற்காலிகமாக தடை ஆணையை பெற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார்கள்.